துபாய் மார்க்கெட்டுக்கு முருங்கைக்காய் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இதுதான் மிஸ் பேக்கு. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு இந்த முருங்கைக்காய் வந்து இதில் தான் பேக் பண்ணணும். இப்போ சிங்கப்பூர், மலேசியா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனோம் அப்படின்னா அதை வந்து காட்டன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணணும் முருங்கைக்காவை. இந்த மிஸ் பேக்கை செலக்ட் பண்ணும்போது டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே வாங்கலேன், பக்கத்தில் வாங்கலேன் சொல்கிறேன். இப்படி நீங்கள் முருங்கைக்காவை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஏன் இந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த முருங்கைக்காவை வச்சுட்டு ப்ராப்பராக நாட் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால இந்த டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிதான் வந்து முருங்கைக்காய் வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வெயிட் பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் வந்து கரெக்டாக துபாயோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி வந்து எக்ஸாக்ட்லி 3 kg இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸு. வெயிட் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக மேலே வந்து இப்படி தான் டைப் பண்ணணும். இப்படி தான் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைப் பண்ண முடியும். அது துபாய் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் முருங்கைக்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.